நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாக்பாட் டேயில் எப்படி என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிஃப்டி பார்த்தோம், நிஃப்டி பேங்க் பார்த்தோம். இப்போ நிஃப்டி பின் சர்வீஸ் பார்க்குறோம். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 2 ஹவர் கேண்டில். 2 ஹவர் கேண்டில் க்ரீனாக இருக்கும்போது இப்போ டைம் பார்த்தோம்னா 11:15. அடுத்து 1 ஹவர் கேண்டில், அதுவும் 11:15. அடுத்து 30 மினிட்ஸ், 11:15, 15 மினிட்ஸ், 1:15, 11:15. அதாவது இதில் கூட ரெண்டாவது கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டில் பெரும்பாலும் ட்ரேட் பண்ணுறவங்க ஆர்டர் எடுக்கிறது இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டாவது கேண்டில் ஆர்டர் எடுப்பாங்க. ஆனால் ரெண்டாவது கேண்டில் இருந்தால் கூட நம்மளுக்கு 2 ஹவர் கேண்டில் ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் கொண்டு போகும். அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும், ஸ்டோசஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஒன் டைரெக்ஷனில் இருக்கணும், ஆசம் ஆசிலேட்டர் க்ரீனாக இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல இதனுடைய ப்ரைஸ் 25,088. கடைசியாக 3 மினிட்ஸ் எம்எஸ்சி கிராஸ் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டோசஸ்டிக் ஆர்எஸ்ஐ அப் டைரெக்ஷன். அடுத்தது ஆசம் ஆசிலேட்டர் க்ரீன், பட் பேஸ் லைனுக்கு கீழே தான் இருக்குது 3 மினிட்ஸில். கடைசியாக 1 மினிட். இதுலேயும் ஆசம் ஆசிலேட்டர் பேஸ் லைனுக்கு மேலே வந்துருச்சு. எம்எஸ்சி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போயிட்டுருக்கு. எம்எஸ்சி கிறிஸ்டோகிராமர் பேஸ் லைனுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. ஓகே, இப்போ 25,000 கால் ஆப்ஷனில் பார்க்கலாம். ஒன் மினிட். $500 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் போயிருக்கு. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 ஹவர் போயிடுவோம். பாருங்கள், கேண்டில் கலர் கிரீன், கிரீன், கிரீன்,
15 மினிட்ஸில் தான் அந்த ரெண்டாவது கேண்டில்னு நிறையா பேருக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க. அது மாதிரி இது ரெண்டாவது கேண்டிலில் தான் ஒரு நல்ல ஒரு டைரெக்ஷன் அது காட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து 2 ஹவர் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிறதும், அதுக்கு அடுத்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கிறதும், 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்களில் அப் ட்ரெண்ட் சிக்னல் தர்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பல தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஆர்டர் எடுங்க. ஆனால் இது வந்து எல்லா நாளும் வர்றதில்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ வரக்கூடிய நாட்களில் மட்டும் நம்ம ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஜாக்பாட்டாக இருக்கும். அந்த நாட்களுக்காக காத்திருப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.